ஆட்சிக்கு வந்துட்டா என்ன வந்துரு திமுரு, நான் தான் எல்லாங்கிறது. இந்த மாதிரி செய்யறவன் வந்து என்ன செய்வான்டா, முக்கியமா கோழையா இருப்பான். தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி படைப்பலத்தை நம்பி இருக்கிறவன் என்ன செய்வான், வீரமெல்லாம் பேசுவான். அவன் ஒளிஞ்சுக்கிட்டு அந்தரம் கரைக்குள்ளதான் உட்கார்ந்து இருப்பானே தவிர, அதை போய் கேமரால எடுத்துக்கிட்டு வந்து டிவியில கொண்டாந்து போட்டு தான் காட்டுவாங்களே தவிர வெளியே வர மாட்டானோ. அவங்க தங்களை சுத்தி எவ்வளவு பாதுகாப்பு, எறும்பு கூட பிறக்க கூடாதுங்கிற அளவுக்கு மக்களை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு இந்த ரவுடி வீரம் பேசுறவன் பூராவுமே எப்ப வீரவனா இருப்பான்னு கேட்டா, சுத்தி 10 பேர் இருக்குமா வீரனா இருப்பான். வழங்குதா? இந்த ரவுடிங்கிறாங்க, ரவுடித்தனம் பண்ற எல்லாருமே ஒன்னா நம்பர் கோழைகளா இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அவன் எதனால ரவுடியா இருக்கான் தெரியுமா? சுத்தி 10 இருக்குனால ரவுடி. 10 பேர் விட்டு போனேன்னு வைங்க, தனியா போக முடியாது, ஒண்ணுக்கு போயிட்டு வர முடியாது, நாங்க போயிட்டு வர முடியாது. இதான் அவனுடைய நிலைமை. அப்ப அந்த மாதிரியான நிலையில தான் இன்னைக்கு வந்து புஸ்தகங்கள்லாம் இருந்துட்டு இருக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். தாவூத் நபி அவர்கள் அன்னைக்கு அவ்வளவு இருந்து கூட அவர் என்ன செய்வார்னு கேட்டா பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க புகாரியில 2072 2073 மாஅக்கல அஹதுன் தஆமன் கத்து கைரம் மின் யகுல மின் அமல் யதிஹி. ஒரு மனிதன் தன்னுடைய கையால் உழைத்து உண்பதை விட சிறந்த உணவை ஒரு காலம் உண்ண முடியாது. ஒரு மனுஷன் அவன் சாப்பிடுற சாப்பாட்டிலேயே பாப்பா தர்ற சாப்பாடு சாப்பிட்டா அது சிறந்த சாப்பாடு இல்ல. மாமனார் வீட்டுல போய் சாப்பிட்டா அது சிறந்த சாப்பாடு இல்ல. பிச்சை வாங்கி சாப்பிட்டால் அது சிறந்த சாப்பாடு இல்ல. சிறந்த சாப்பாடு என்னன்னு கேட்டா, நான் உழைச்சு நான் திங்கிறேன் பாருங்க, அதுக்கு நிகராக ஒரு சாப்பாடே கிடையாது. உணவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இத. ஒரு மனிதன் தான் உழைத்து உண்பதை விட சிறந்த உணவை, அது கஞ்சியா இருந்தாலும் சரி, நான் சம்பாரிச்சு நான் சாப்பிடுறேங்கிறது இருக்கு பாருங்க, அதை விட ஒரு சிறந்த உணவை சாப்பிட்டது இல்லைன்னு சொல்லிட்டு, இன்ன நபியல்லாஹி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய நபியாக இருந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கான யஅகுலு மின் அமலி யதிஹி, தன் கையால் உழைத்து உண்ணக்கூடியவராக இருந்தார். மன்னரா இருப்பாரு, அங்கிருந்து ஒரு பைசாவை தொட மாட்டாரு. அரசாங்க கஜானாவுல இருந்து எந்த நபியும் தொட மாட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தொட்டதில்லை. எந்த நபிமார்களுமே ஆட்சியாளர்களா இருந்தார்களே ஆனால் அரசு கருவூலத்தில் கை வைக்க மாட்டாங்க. இறை தூதர்களுக்கு அது ஹராம். நபிமார்களுக்கு வந்து ஜக்காத்து பைத்துல் மால் எல்லாம் என்ன இருக்கு, ஹராம் ஆயிரும், தொடவே கூடாது. அவங்க எப்படி சாப்பிடணும், மன்னரா இருப்பாங்க, அன்னைக்கு சாப்பாட்டுக்கு வேணும்னா உங்கள்ட்ட வந்து வேலை கேட்பாங்க. வேலை இருக்கா, வேலை ஓட்டணுமா, தண்ணி அடிக்கணுமா, கிணத்துல வயல்ல உழவு வேலை இருக்குதா, களை எடுக்கணுமா, மரம் வெட்டி போடணுமா, அல்லது ஆடு கிடுதான் மேய்க்கணுமா. தாவூத் அவதான் நீங்க ஒரு ஹதீஸ் கூட வரும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து மக்காவுல அற்பமான சில கீராத்துகள் அங்க உள்ள ஒரு நாணயம், அற்பமான காசுகளுக்காக நான் ஆடு மேய்ச்சிருக்கிறேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க. நீங்க ஆடு மேய்ச்சிருக்கீங்களா? என்னாச்சு? அப்பதான் நபிகள் நாயகத்தை பாக்குறாங்க மதீனாவுல உள்ள மக்கள், அவங்களுக்கு நம்பவே இல்லை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நான் மேய்ச்சிருக்கேனவா? எல்லா நபியும் மேய்ச்சிருக்கிறாரு, எந்த நபியா இருந்தாலும் ஆடு மேய்க்காம இருந்தது இல்லைன்னு. அப்ப நமக்கு தாவூத் நபி மேட்ல சந்தேகமா இருக்கு. தாவூத் நபி மன்னராவில் இருந்தார், அவரு மேய்ச்சிருப்பாரு. இப்ப வளர்ந்து கூலி வேலைக்கு போய் இப்ப மேய்ச்சிருப்பாரு. அவர் மன்னரா இருந்தாலும் ஆடு மேய்க்குவார். அவர் மன்னரா இருந்தாலும் விஷயம், அவர் ஆடு மேய்க்கிறது அந்த வேலைக்கு செஞ்சிருப்பாரு. ஒரு நாளைக்கு ஆடு மேய்ச்சிருப்பாரு, ஒரு நாளைக்கு மாடு மேய்ச்சிருப்பாரு, ஒரு நாளைக்கு கிணறு வெட்டி கொடுத்திருப்பாரு, ஒரு நாளைக்கு குளத்தை சுத்தம் பண்ணி கொடுத்திருப்பாரு, ஒரு நாளைக்கு வீட்டு வேலை செஞ்சு கொடுத்திருப்பாரு. ஏதோ உழைச்சு சாப்பிடுவார். யார்ட்டையாவது வேலை வாங்கி அந்த வேலையை செய்து விட்டு அது கிடைக்கிற கூலி சாப்பிடுறதுக்கு பாருங்க, அதுதான் சாப்பாடு. அது தாவூத் நபி அவர்கள் அப்படி செய்தார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுல புகழ்ந்து சொல்றாங்க. அதே மாதிரி வலாயகுல இதே விஷயத்தை வந்து புகாரியில 3417 4713 இந்த ஹதீஸ்லயும் பார்க்கலாம். மொத்த 4 இடத்துல நபிகள் நாயகம் புகாரி எதுக்கு சொல்ற காரணம் வேற ஹதீஸ் இருக்குது, புகாரில மொத்த தானாங்கிறதுக்காக சொல்றோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போலவே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் உழைத்து உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பது அவங்களுடைய வரலாறு நமக்கு கிடைக்கல. அங்க போனாரு, இங்க வந்தாரு, அதெல்லாம் நமக்கு கிடைக்கல. கிடைக்காதபடி கற்பனையா தான் சொல்லணும், கற்பனையா சொல்ல முடியாது. ஒன்னு அல்லாஹ் சொல்லணும், இல்லன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்கணும். அவரை பத்தி இந்த மாதிரி சில மெசேஜ்கள் தான் நமக்கு கிடைக்கிறத தவிர வேற ஒண்ணு ஒரு மனிதனுடைய வரலாறு என்று என்ன சொல்லுவாங்களோ அப்படிலாம் நமக்கு கிடைக்கல. அடுத்தது வந்து என்னன்னு கேட்டா, அவரை பத்தி அதிகமா கிடைக்கிறது ஒரு விஷயம், திருக்குர்ஆன் 38வது அத்தியாயத்துல 17 முதல் 25 வரைக்கும் 17 முதல் 25 வரைக்கும் ஒரு செய்தியை வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, அதாவது தாவூத் நபி அவர்கள் இருந்த இடத்துல 2 பேர் திடீர்னு உள்ள நுழைகிறாங்க. 2 பேர் என்ன செய்யறாங்க, திடீர்னு உள்ள நுழைகிறார்கள். அவர்களை கண்ட உடனே தாவூத் நபி பயப்படுறாரு. ஏன்னா அவர் மன்னரா இருக்கிறாரு, அப்படிலாம் திடீர்னு யாரும் உள்ள வந்துட முடியாது. அப்ப அவங்க வேற ஒரு ரூட்ல வந்திருக்காங்க வானவர்கள். அல்லாஹ் வந்து ஒரு சோதனைக்காக வேண்டி மலக்குகளே அது மாதிரி அனுப்பி வச்சிருக்கான். அப்ப அவருடைய தனியாக இருந்த ஒரு அறைக்குள்ள மெஹராபுக்குள்ள வந்து 2 பேர் நுழைங்கிறாங்க. நுழைஞ்சோன்னு அதை கண்ட தாவூத் நபி திடுக்கம் அடைந்தார். அவங்க சொன்னாங்க, லாத்தகா பயப்படாத,
நாங்க உன்னை வெற்றுக்கு ஒண்ணு வரல, ஒரு வழக்கு கொண்டு வந்திருக்கணும். இவருக்கு அதுவும் கெட்டிக்கார ஆள் தானே சொல்றான்ல, வழக்கு குறைப்பு நம்ம கெட்டிக்கார ஆள் தானே. அப்ப அவங்க சொல்றாங்க, அதாவது ஹஸ்மானி, நாங்க ரெண்டு பேரும் வாதிகளும் பிரதிவாதிகளுமா வந்திருக்கிறோம். எங்கள ஒருத்தருக்கு அநீதி செஞ்சு கொண்டோம். எங்களுக்குள்ள மேட்டர் என்னன்னு கேட்டா, ஒருத்தர் எங்களுக்குள்ள ஒரு தாவா இருக்குது. அது என்ன தாவான்னு கேட்டா, ஃபஹ்கும் பைனனா பில் ஹக்கி, நீங்க நியாயமா எங்களுக்கு தீர்ப்பளிக்கணும். நாங்க ரெண்டு பேரும் ஒரு வழக்கு கொண்டு வந்திருக்கிறோம், எங்களுக்கு நியாயமாக தீர்ப்பளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கிறாங்க. கேட்டுட்டு வழக்கை எடுத்து சொல்றாரு. ஒருவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு கேட்டா, இன்னஹாத ஆகி, இந்த இவர் வந்து என்னுடைய சகோதரர். ஒருவர் பேசுகிறார், அந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆள் பேசுறாரு, இவர் என்னுடைய சகோதரர். லஹு திஸ்ஊன நஅஜா, இவருக்கு வந்து 99 ஆடுகள் இருக்கின்றன. அவர் சொல்றாரு, என்னுடைய சகோதரர் இருக்காரு, இவருக்கு 99 ஆடு இருக்குது. வலி நஅஜத்தும் வாஹிதா, என்னிடத்தில் ஒரே ஒரு ஆடு தான் இருக்குது. எங்க ரெண்டு பேருக்கு என்ன வழக்குன்னு கேட்டா, 99 ஆடு வச்சுக்கிறாரு எங்க அண்ணன் தம்பியோ, என் சகோதரர் வந்து 99 ஆடு வச்சுக்கிறாரு. என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஆடு தான். ஆனா என்ன செய்யறாருன்னு கேட்டா, அந்த ஒன்னையும் தாண்டு கேட்கிறாரு. 99 வச்சுக்கிறவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, அது ஒண்ணு எனக்கு தான் சொந்தம் என்ன செய்யறாரு கேட்கிறாரு. அஸ்மனி பில் கிதாப், வாதத்துல என்னை ஜெயிக்கிறார், என்ன சொல்லிக்கல, அதுக்கு நான் தான் தகுதியான ஆள் கேட்கிறார். அவரை வந்து எனக்கு ஜெயிக்க முடியல, நல்ல திறமையா என்ன செய்யறாரு, அவர் வந்து அந்த உன்னையும் கைப்பற்றுற மாதிரி என்கிட்ட பேசுறாரு. 99 ஏமாத்தி வாங்கிட்டு 50-50 வரணும்ல, உங்க தகப்பனுடைய சொத்தா இருந்தா 50 வரணும்ல. இவர் என்னத்தே காரணம் சொல்லி நான் அது போட்டேன் இது போட்டேன் புல்லு போட்டேன், மூத்தவரா இருந்திருப்பார் நினைக்கிறேன். தம்பிமார்களை ஏமாத்துறாங்க இல்ல எல்லாருமே, அந்த மாதிரி பண்ணிவிட்டார். இதை வியாபா வழக்கு அப்படின்னு சொல்லி தாவூத் நபிட்ட வந்து ரெண்டு பேரும் சொல்றாங்க. சொன்ன உடனே தாவூத் நபி தீர்ப்பு வழங்குறாங்க. என்ன வழங்குறாங்கன்னு கேட்டா, லக்கது லயமக்க பி சுவாலி நஅஜத்திக இலா நிஆஜிஹி, உன்னுடைய ஆட்டை வந்து அவர் கேட்கிறார். இவ்வளவு ஆடுகளை 99 வச்சுக்கிட்டு உன் ஆட்டையும் கேட்கிறார் பாரு, அந்த விஷயத்துல இவர் உனக்கு அநீதி இழைக்கிறார். இதுதான் ஜட்ஜ்மெண்ட். அந்த ஆள் செய்யற தப்பு, அந்த ஒரு ஆடு உனக்கு தான் சொந்தம், ஒரு ஆட்டையும் அவர் பறிக்க வந்தாருன்னா அது முடியாது, நியாயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தாவூத் நபி அவர்கள் ஒரு அறிவுரைன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஓ இன்ன கசீரம் மினல் குலத்தா, அதாவது பங்காளிகளாக கூட்டு வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருப்பவர்கள் அதிகமான பேர் வந்து ஒருவருக்கு ஒருவர் துரோகமே செய்கிறார்கள். அவர் சொல்றார், இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வியாபாரம் பண்ணுனா கண்டிப்பா ஒருத்தன் கவுத்து பார்க்கலாம். இதுல வந்து ரொம்ப இல்லல்லதீன ஆமனும் அமிலு சாலிஹா, நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தவர்கள் தவிர அவர் போட்டுக்கிறார். கலீலும் ஆகும், அவங்க ரொம்ப குறைவு தான். அப்படி கரெக்டா நடக்கிற ஆளுக்கு ரொம்ப குறைவு தான். பெரும்பாலும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பங்காளிகளா இருந்தாலும், அண்ணன் தம்பி பங்காளிகளா இருந்தாலும் சரி, அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டாக நடத்துற வியாபாரமா இருந்தாலும் சரி, அதுல வந்து எப்படா இவன் அமைக்கி விட்டு நம்ம மட்டும் சொந்தமாக்கிக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி காய் நகர்த்தலாம் சொல்லிதான் ஒவ்வொருத்தரும் நினைக்கக்கூடியவனா இருக்கிறான். ரொம்ப விரல் வெட்டி எண்ணக்கூடிய சில பேரை தவிர இந்த மாதிரி கூட்டி வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் யாராவது இருந்தா அந்த ஆயத்தை எழுதி போட்டுக்கோங்க. தாவூத் நபியோட இறையேற்றம் வரும். தாவூத் நம்ம அப்படி நடந்துடாம நம்ம இருப்பதற்காக வேண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஏமாத்திராம இருக்கணும்னு சொன்னா, கூட்டு வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் வந்து இந்த வசனத்தை வந்து 24வது வசனம் 38-24 அப்படி எழுதி போட்டு வச்சுக்கிறோம் தமிழ்ல. நம்ம அப்படி பயம் வந்துகிட்டே இருக்கோம், ஆகா இப்படித்தான் நம்ம நடக்கணும், கூட்டா இருந்தோம்னா மோசடி செய்யக்கூடாது அவர் சொல்றாரு. அப்ப கலீலும் ஆகும், ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. இந்த மாதிரி ரெண்டு கூட்டா இருக்கும், நீ எப்ப ஏமாத்துற, அண்ணன் தம்பி தானே, பங்காளி தானே, பங்காளிகளா இருந்தா நீ சமமாக நடத்தணும், எப்படி அந்த ஒரு ஆட்டையும் கேட்கிற, இது ரொம்ப அநியாயம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே அல்லாஹ் சொல்றான், ஒரு அண்ணன் தாவூத் விளங்கி கொண்டார். அவர் கவர்மெண்ட் தானே, தாவூத் விளங்கி கொண்டார். அன்னமா ஃபதன்னாஹு, நாம் அவரை சோதித்து பார்த்திருக்கிறோம் என்பதை விளங்கி கொண்டார். இது வந்து பார்ட்டி கிடையாது, ரெண்டு ஆட்கள்லாம் கிடையாது, இது நம்ம தான் அனுப்பி இந்த வேலையை செஞ்சிருக்கிறோம், பானவர்கள் அனுப்பியிருக்காங்க அல்லாஹ் சொல்றாங்க, நாம் தான் இப்படி அவரை சோதனைக்காக வேண்டி இப்படி அனுப்பி இருக்கிறோம் என்பதை விளங்கி கொண்டு ஃபஸ்தக்பர ரப்பஹு, தமது இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடினார். வஹர்ர ராக்கிஅன் வஅனாப், அவர் வந்து சிரம் பணிந்து விழுந்து என்னிடத்தில் மன்னிப்பு கேட்டார். ஃபகஃபர்னா லஹு தாலிக, அதை அவருக்கு நாம் மன்னித்து விட்டோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுல என்ன இதுல விளங்குகிறது என்று கேட்டால், தாவூத் நபி என்னமோ தப்பு பண்ணியிருக்கிறார், அது விளங்குது. ஏன்னா மன்னிப்பு கேட்டாரு, நாம் மன்னித்து விட்டோம், நம்ம விளங்கிட்டோம், அல்லாஹ் நமக்குள்ள பாடம் கற்பிக்கிறான் வாசை